வணக்கம் 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 நண்பர்களே. பால் பொருளாதாரம் 8 கோடி பேர் இருக்கோம்ல, எல்லாரும் குறைஞ்சது 2 டீ காஃபி, சில பேர் 6 8 குடிக்கிற கூட இருக்காங்க. அப்ப நீங்க 8 கோடி பேர் 250 ml பால் குடிச்சா ஒரு நாளைக்கு ஒரு இந்த இதுல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் 2 கோடி லிட்டர் பால். 2 கோடி லிட்டர் பால் 50 ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா 100 கோடி ரூபாய் ஒரு நாளோட வருமானம். அதை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3,60,000 கோடி ரூபாய், உங்களுக்கு 65,000 கோடி ரூபாய் இங்க பால் பொருளாதாரம் மட்டும். அதுல நீங்க 10 விழுக்காடு எடுத்தீங்கன்னா 35,000-40,000 கோடி ரூபாய் வந்துடும். சாராயத்தோட மதிப்பு வந்து 48,000 கோடி ரூபாய். இது பொருளாதார முன்னேற்றம். தனிநபர் மாடு வளர்க்கும் போது அவங்களோட தனிநபர் முன்னேற்றம் எல்லாத்தையும் வரும். ஆனா இந்த சாராய பொருளாதாரம் உங்களுக்கு மருத்துவ செலவு கொண்டா சேர்க்க. இந்த காணொலியை பாருங்க, பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்னா, பா வேற லெவல்ல பேசுறாரு. இதை பார்த்த உடனே கையும் தட்டுவானுங்க, கீழே இருந்து கை தட்டுவானுங்க. அப்படியே வா சூப்பர் அப்படின்னு கை தட்டுவானுங்க. என்டிகே ராக், டிவிகே ஷாக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல எல்லாம் போட்டுட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. இங்கதான் ஒரு கொஸ்டின். 8 கோடி பேர் இருக்காங்களாம். 8 கோடி பேரும் இத்தனை லிட்டர் பால் யூஸ் பண்ணா இந்த பொருளாதாரம், நான் இந்த விஷயத்துக்கு வரேன், இந்த பொருளாதார விஷயத்துக்கு வரேன். 8 கோடி பேர் வந்து நீ வந்து டீ காஃபி குடிக்கிறத பாத்தியா? அதாவது உங்க வீட்டு பக்கத்துல நீங்க போய் கேளுங்க, இல்ல வந்து ஒரு 50-60 பேர்ட்ட நீங்க வந்து ஒரு ரிவ்யூ ஒன்று நீங்க கேளுங்க. ரொம்ப ரொம்ப அறிவாளியா இவர் வந்து பதில் சொல்லிட்டாதாவும் இவனுங்க வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் பாத்தீங்களா எங்களோட அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கத்திட்டு இருக்கானுங்க, ஸ்டேஜ்ல கத்திட்டு இருக்கானுங்க, எல்லாம் பண்றானுங்க. ஆனா அங்கதான் ஒரு சிந்தனை இல்லை. 8 கோடி பேர்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த 8 கோடி பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஓகேவா? சின்ன குழந்தையில இருந்து வயது மூத்தவர்கள் வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் உங்க பக்கத்து வீட்டுல போய் நீங்க ரிவ்யூ எடுத்தாலே பல வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா மில்க், அதாவது காஃபி எத்தனை பேர் ப்ரிஃபர் பண்றாங்கன்னு கேட்டா மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இதுல 8 கோடி பேரும் இத்தனை லிட்டர் பால் ஒரு நாளைக்கு இத்தனை டீ 10 டீ குடிக்கிறவங்களாம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால்குலேட் பண்ணி சொல்றாருல. ஃபர்ஸ்ட் அதே தப்பு. அப்போ அங்கே நீ தற்கூரின்னு ப்ரூவ் பண்றீங்க. அது அவராது பரவாயில்ல, அதுக்கு கை தட்டுறீங்கல்ல. அப்புறம் என்ன, ஆமைகளோட சீசன் ஆரம்பிச்சாச்சு. அதாவது எலெக்ஷன் டேட்டை சொல்லிட்டாங்க. அடுத்த மாசம் 23ஆம் தேதி நீங்க வந்து மக்களோட தலையெழுத்தை மாத்த போறீங்களா, இல்ல உங்க தலையிலே நீங்க மண்ணள்ளி போட போறீங்களாங்கிறது நீங்க தான் இதை வச்சு டிசைட் பண்ண போறீங்க. அப்ப பாத்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால இப்ப ஆமைகளோட சீசன். பொதுவா இந்த கடற்கரை ஓரங்கள்ல ஆமை வந்து பொறிச்சு அந்த கடற்கரை ஓரங்கள்ல இருந்து உள்ள போகும், எங்க கடலை நோக்கி போகும். அதே மாதிரி இப்போ வந்து ஆமைகள் வந்து எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க. ஆனா அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா பல இது வந்து எல்லாமே எல்லா ஆமைகளும் தப்பிக்காது. அது வந்து பல இது வந்து பறவைகளால வந்து சூறையாடப்படும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அது வந்து அதோட இறைக்காக வந்து அது வந்து எடுத்து செல்லும் அந்த பறவைகள்லாம். அந்த மாதிரி தான் நாம் தமிழர் தம்பிமார்கள்லாம் இப்படி வீரமா போவாங்க. போகும்போது இந்த மாதிரி சில கழுகுகள்கிட்டயோ இல்ல பறவைகள்கிட்டயோ அடிபட்டு போக நிறைய வாய்ப்பு இருக்கு, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலெக்ஷன் டேட் வந்தனால இனி இதுக்கப்புறம் களம் வந்து பரபரப்பா இருக்கும். மோஸ்டா இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க சொல்லவே வேண்டாம். அது போக டிஎம்கே அவங்க ஒரு சைட்ல வந்து ஃபுல்லா ஆடு டிவி எல்லா இடத்துலயும் அவங்க தான் இருக்காங்க. அவங்களோட ஃபேஸ் தான் வந்துட்டு இருக்கு. எனி கேம்பெயின் பண்ணும்போது ரோட் ஷோங்கிறது வந்து நிறைய பார்க்கலாம். எல்லா கட்சியும் சார்ந்தவங்க வந்து அவங்களுடைய கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மைக்கை போட்டு ஆட்டோலயோ பஸ்லயோ வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அதனால நிறைய பேருக்கு இரிட்டேட்டும் ஆகும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் டிசைட். இதுல இந்த நாம் தமிழரை பார்த்து நம்ம பல கேள்விகளை கேட்கிறோம். ஆனா இவனுங்க வந்து டிவிக்கே பத்தி நம்மள்ட்ட கீழே கேள்வி கேட்கறாங்க. அதாவது நான் டிவிக்கேல நிர்வாகியும் கிடையாது, எந்த போஸ்டிங்லும் இல்லை. ஆனா சீமான் அவர்கள் மத்த கட்சியை பத்தி கொஸ்டின் கேட்கிறாருல, அதே மாதிரி நான் வந்து தம்பிமார்கள்ட்ட கேட்கிறேன். ஆனா அதுக்கு பதில் இல்லை. ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அதுக்கப்புறம் சீமானவர்கள் அவங்க பண்ற தப்பெல்லாம் நம்ம கொஸ்டினா கேட்கிறோம். நாளை பின்ன டிவிக்கே பண்ற சில தப்புகளையும் எடுத்து வைக்கிறோம். நாளை பின்ன டிவிக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க, இல்ல ஏதோ சம்திங் ஏதோ பண்றாங்க அப்படின்னா அதுல அவங்க பண்ற தப்பை நம்ம எடுத்து உரைக்க தான் போறோம். ஆனா நாம் தமிழ் தம்பிமார்கள்ட்ட எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ப்ராப்பரா பதில் சொல்ல மாட்டாங்க. கேட்டா தர்க்கத்துக்கு வரியா இல்ல மர்க்கத்துக்கு வரியான்னு மட்டும் கேட்பாங்க. ஆனா வந்து ஆன்சர் வந்து ரீசனபிளாவும் இருக்காது, வேலிடாவும் இருக்காது. சரி, அப்படி நீங்க சொல்ற மாதிரி 8 கோடி பேர், நீங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட சொல்ல, மில்க் மட்டும் சொல்றீங்க இவ்வளவு பேர். இதுல மில்க் ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல வெண்ணெய் அது இது இல்ல பால்கோவா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி நிறைய இது செய்யலாம், நான் இல்லைன்னு சொல்ல. இந்த பொருளாதார பிளான் வந்து இந்த கவுல இருந்து மில்க் எடுத்து பண்றது தப்பு கிடையாது, எந்த ஒரு தவறும் கிடையாது. ஆனா வந்து இது ஒரு நாட்டோடைய ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சியை வந்து ஈக்குவல் பண்ணுமான்னு கேட்டா அது ரொம்ப டவுட் தான். ஒரு பொருளாதாரத்தை வந்து ஓகே, இது வந்து வேலிடான ஒரு விஷயம் தான். இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட் ஆஃப் இது இன்கமை வந்து நம்ம கொண்டு வரலாம். வந்து நம்ம டாக்ஸை வந்து அதுல வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நான் சொல்றேன். இப்போ இங்கதான் ஒரு விஷயத்த நீங்க சிந்திக்கணும். இந்த விஷயம் வந்து ஒரு நாட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஆல்ரெடி நமக்கு ஒரு இதுல வருமானம் வந்துட்டு இருக்கு. அதாவது இந்த சாராயம் மதுபானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதுபான விற்பனையில வந்து அதிகமா நமக்கு வருமானம் வருது. அதை வந்து ஈக்குவல் பண்ணுமா, அதை ரெக்டிஃபை பண்ணுமா, அந்த வருமானத்தை ஒரு நாட்டோட மொத்த இதுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு இது ரெக்டிஃபை பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நீங்க வந்து லாபத்தை மட்டும் சொல்றீங்க, அதுக்கு ஆகிற செலவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த செலவை பத்தி சொல்லவே இல்லை.
இதுல எப்படியும் ஆண் மாடு வந்து குட்டி போட போறது இல்ல, அதை வந்து மீட்டுக்கோ இல்ல சம்திங் வேற எதுக்கோ மற்ற உள்ளதுக்கோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர பசுமாடை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணி தான் பால் கறக்க முடியும். அப்போ இதுல பசுமாட்டுக்கு எத்தனை வகை, இப்போ நீங்க ஆர்கானிக் வேல தான் போவேன் அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. அப்படி ஆர்கானிக் வே இல்லாம நீங்க ஹைபிரிட் முறையில போனா அதுக்கான மருந்து அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஒரு பசுமாடு ஒரு செர்டன் பீரியட்ல நோய் வரும், அது நோய் பாதிக்கப்படும், அதுக்கான மெடிசின்ஸ் பார்க்கணும். இதுல வந்து டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி வந்து படுத்துறோம், அந்த படுக்கையாச்சுன்னா வாய்ப்பே இல்லை, அதுக்கப்புறம் மீட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அதுக்கப்புறம் குட்டி போடலன்னா நீங்க வந்து மறுபடியும் வந்து ஹைபிரிட் முறை, அதாவது ஆர்கானிக் வேல போனாலும் அது குட்டி போடும். இந்த டூரிங் இந்த டைம்லலாம் பால் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் இதை வச்சு வளர்க்குறதுக்கு நீங்க ஒரு வீடா நீங்க கொண்டு அனுப்புறீங்கன்னா அதுக்கேற்ற ஸ்பேஸ் எல்லாத்தையும் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அதுக்கப்புறம் இதை வச்சு வளர்க்குறதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில கொடுத்தா கூட எல்லாருக்குமே சொந்த இடம் கிடையாது, எல்லாமே வீடு, அதாவது சொந்த வீடு இல்லாம நிறைய பேர் வாடகைக்கு இருக்கிறாங்க, அதுல கூட ஸ்பேஸ் இல்லை. அதுவும் நீங்க குறிப்பிட்ட இடங்கள்ல பார்த்தா ஸ்பேஸே கிடையாது. அப்ப எப்படி அவங்க வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ணி வளர்ப்பாங்க? அதுக்கான உணவு நீங்க எல்லாமே நீங்க இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ வந்து உருவாக்க போறீங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஈவன் நீங்க எல்லாம் சேர்த்து, ஓகேவா, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் மில்க் எல்லாம் சேர்த்து பண்ண போறீங்கன்னா அதுக்கான உணவு, அந்த உணவை எப்படி நீங்க உற்பத்தி பண்ண போறீங்க, அதுக்கான இடம், இதெல்லாம் யோசிக்காம அந்த வரவு செலவு அப்படிங்கிறது, வரவை மட்டும் பார்த்துட்டே இருக்க முடியாது, செலவுன்னு ஒண்ணு இருக்கு, ஓகேவா, இவ்வளவு எவ்வளவு செலவு இருக்குன்னு தெரியாம இத்தனை கோடி அத்தனை கோடின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்றேன், வரவு செலவு இந்த ரெண்டையும் சேர்த்து பார்த்தா இந்த அமௌண்ட் வருமானு கேட்டா கிடையாது. அப்ப இதுக்கான சொல்யூஷன் என்ன டெவலப்மெண்ட்னு கேட்டா நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை டெவலப் பண்ணணும். இப்போ டூரிசம் இருக்கு நம்மள்ட்ட, அதை டெவலப் பண்ணணும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எதுல நம்மள்ட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நம்ம உருவாக்கலாம். அது போக ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்தா செட் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா எதுல நமக்கு வந்து இருக்கோ அதுல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். புதுசா ஒரு விஷயத்த வந்து மாசா கொண்டு வர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வேணா அதை வந்து கொண்டு வரலாம். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், கொரோனா வரும்போது எல்லாருமே அவதிப்பட்டாங்க, மனுஷனால ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளவு இறப்புகள், அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தா அவ்வளவு செலவுகள். அப்போ கூட நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண, ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளோ செலவு இருக்கு, அதை நம்மளாலே ஹேண்டில் பண்ண முடியல. ஹியூமன்ஸ் இத்தனை வருஷம் இந்த ரேஸ்ல ஹேண்டில் பண்ண அவ்வளோ திணறும் போது நீங்க நியூசிலாந்துல 2018 பாத்தீங்கன்னா ஒரு ரிசல்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஆக்சுவலா இவங்க இந்த மாடை பத்தி பேசும்போது, இந்த மாடை வச்சு பொருளாதாரத்தை டெவலப் பண்ணும்போது, பசு வச்சு பாலை வச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இந்த நியூஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஏதோ ஒரு நியூஸ் கட்டிங்ஸ்ல பார்க்கும்போது அது எனக்கு ரிமெம்பர் ஆச்சு. என்னன்னா 2018 இப்பதான் அதை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். 2018 கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் மாடுகளை வந்து நோய் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா எல்லாத்தையுமே கருணை கொலை மாதிரி எல்லாத்தையுமே கொலை பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மாட்டை வச்சுதான் அங்க வந்து உற்பத்தி அதிகம், அந்த பால் தான் அவங்களுடைய பொருளாதாரத்துல மெயின் இதா இருந்தது. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இன்ஃபெக்டட் எதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆயிடுச்சோ அது மட்டும் இல்லாம நார்மலா இருந்ததே அந்த பாக்டீரியா வந்து பரவி இது பண்ணிடும்னு சொல்லிட்டு அதை வந்து மொத்தமா அழிச்செடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஒரு வேளை வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? அதை மட்டும் நம்பி இருந்தா. ஸோ ஒரு உயிரினத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது சாதாரண விஷயம் கிடையாது, மாடு வளர்க்குறவங்களுக்கு அது தெரியும். ஆனா வந்து 1-2னா பரவாயில்ல, இந்த மாதிரி பெரிய நோய் வரும்போது அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். சிபிஐ வச்சு முடக்கிட்டாங்க, அவரை வச்சு இழுக்கிறாங்க, இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து ஆப்போசிட்டா நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. சிபிஐ வச்சு பிஜேபிக்கு பி டீம் ஆக்க போறாங்க, அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் எலெக்ஷன் டேட் அறிவிச்ச உடனே வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு கேம்பெயின் ஸ்டைலில் அவர் வந்து பூ போட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணது மாதிரியே இருக்கு எல்லாமே. அதை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ ஒருத்தங்க வந்து சிபிஐக்கு வந்து பயப்படுறாங்க, அந்த மாதிரி இதுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வருவீங்களா, அதுவும் ஒரு என்ட்ரி இப்படி கொடுப்பீங்களான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது யாருமே இவ்வளோ போல்டாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் தெரியல. பட் அவர் எல்லாமே பண்ணுறது எல்லாமே கிட்டத்தட்ட அந்த ஒரு ஸ்டார்டம் அதை யூஸ் பண்ணி அவர் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சு இமிடியேட்டா 10 செகண்ட் கூட இருக்காது நினைக்கிறேன், போலீஸ் அவங்களுடைய தொழிலை ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா உடனே காரை நிற்பாட்டி அதில் வந்து பணம் எவ்வளோ இருக்கு எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இது பண்ணிட்டாங்க. இதே இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீட்ஸை வந்து நீங்கள் வேற ஏதோ விஷயத்தில் வேற இந்த கஞ்சா இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் பண்ணியிருந்தா, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்க தான் எல்லாமே டேக் ஓவர் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவரை வந்து நம்ம என்ட்ரியை பார்க்கலாம்னு நினைக்கிறேன், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறனால. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து கொஞ்சம் செயலற்று அந்த மாதிரி தான் இருந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுக்கப்புறம் பிளாக் எடுத்த மாதிரி ஒரு இடமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களை யாராவது பிளாக் எடுத்த மாதிரி இருக்கும், ஒரு பைக்கோ இல்லை ஒரு காரையோ நிப்பாட்டி அவங்க வந்து வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதே இன்வெஸ்டிகேஷன் ஸ்பீடை இதே பிளானை
நம்ம சாதாரண ஒரு விஷயம் நடக்கும்போது, ஒரு கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கூட நீங்க பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடா ஆக்சுவலா ரொம்ப ஸ்பீடா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இதே ஸ்பீடை எல்லாத்துலேயும் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 365 டேஸும் இந்த மாதிரி சர்ச் பண்ண முடியாது தான். நான் சொல்கிறேன், இந்த ஸ்பீடை வச்சு வேற விஷயங்களையும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். மேலும் சவுக்கு சங்கர் அவரோட என்ட்ரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஏன்னா இத்தனை நாள் ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து யாருமே, அவர் அப்பட்டமா வேற மாதிரி இப்படி இப்படின்னு பேசுவாரு. அப்படி பேசினாலும் ஆளும் அதிகாரத்தை இவ்வளவு நாள் எதிர்த்து ஒருத்தர் பேசுறதுக்கு கரெக்டான ஆள் இல்லை. அவர் போனதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால அவர் திரும்ப வந்தா நிறைய பேருக்கு என்டர்டைன்மெண்ட் ஆகும். ஆனால் பல விஷயங்கள் இப்போ இருக்க கவர்மெண்ட்டை பத்தி பேசுவார் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் தேதி வந்தனால டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்களோட பணியை தொடங்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க, எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு தெரியும். அதே போல இதுக்கப்புறம் தேர்தல் டேட் வந்தனால இதுக்கப்புறம் 30-35 நாளைக்கு நம்மளும் நம்ம பணியை தொடங்க போறோம். யார் யார் என்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, யார் யார் என்ன ஸ்பீச் கொடுக்க போறாங்களோ அதை ஓரளவு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இப்போ தெரியாத வேட்பாளர்கள் கூட இதுல தனிச்சு நல்ல வேட்பாளர்கள் இருப்பாங்க. அவங்கள கூட நம்ம உங்க முன்னால கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வருவோம். அப்படி யாராவது இருந்தா நம்மள ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறம் யார் யார் என்ன பேசுகிறாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நம்ம டீகோட் பண்ணி அதில் ஏதாவது தப்பு மாற்றி பேசுகிறாங்க, இல்லை இது சாத்தியம் இல்லை, இதை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்கள பார்த்து நம்ம கேட்கலாம். அது போக நம்ம இதில் பேசலாம், உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஸ்டே டியூன்ட்.